மாஷியர் மீன் பாருங்க, சில்வர்ல தான் வந்து சின்ன மீன். இதுலயே சின்ன மீன் இது. உங்களுக்கு ஒரு 4 ஸ்ட்ரைக் மிஸ். ஆமா, ஸ்ட்ரைக் கூட மிஸ். பாத்துக்கங்க, இந்த மீனை நம்ம தேடி வந்ததை பிடிச்சாச்சு. ப்ளூ ஃபின் மாஷியர். எப்படி சைஸ் பாருங்க, என்ன சைஸ்ன்னு பாருங்க, நல்ல பெரிய சைஸ். ஆனா இத காட்டிலும் பெருசெல்லாம் இருக்குமா? ஒரு இது வந்து நம்ம இப்போ எடுத்தோம் இல்லையா வெளியோ, ஆமா, இதை வந்து இமிடியேட்டா நம்ம ரிலீஸ் பண்ண கூடாது. சரியா? சோ गाइस, ரிலீஸ் போய்தோ. போய்டா. இதா போற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம வந்திருக்கிறது விரால் மீனுக்கு தான். காலையிலேயே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு ஒரு செம்மையான மாஷியர் மீன் பிடிச்சி காமிச்சாச்சு. இன்றைக்கி 2வது நாள். இன்றைக்கி எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம போயிருக்க இடமெல்லாம் வேறு மாதிரி. இன்றைக்கி நடக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே வீடியோ தான். கட் பண்ணி உங்களுக்காண்டி சூப்பராக காமிச்சிருக்கேன். நம்ம போயிட்டு வந்த இடங்கள்லாம் பாருங்கள். தம்பி சகாயும் சூப்பராக கொண்டு போய் நம்மளை சூப்பராக வழி நடத்தினார். பாருங்கள் ஃபுல்லாக. ತುಂಬ ಬಟ್ಟೆ ಕವರು ಎಲ್ಲ ಇದೆ ಗಾಡಿ. ಏನೋ ಕಚಡ ಬಂದಿದೆ. ಹಾಂ, ಗೋಣಿ ಚೀಲ. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டே ஆரம்பிச்சாச்சு. நம்ம தம்பி சகாய் வந்து எங்கிட்டு போகிறானே தெரியல. ஒரு பக்கமும் காட்டுக்குள்ளேயும் மேட்டுக்குள்ளேயுமா வந்துட்டு இருக்கான். அவனுக்கு தேடி போகிறதே பயங்கர ஒரு டஃப்பு தான். போகிற இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நம்ம உள்ளே வரோம். அதனால ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. தம்பி இந்த பக்கம் இருக்காப்புல, போவோம். என்னாச்சு? ஒரு ஃபாலோ வந்துச்சா? சூப்பர். உங்களுக்கு வீடியோக்கோசரம் மிஸ் பண்ண வேணும்ட்டு. ஓ, நான் வர்றதுக்காண்டி? ஆமா. ஐயோ, மீனை பிடிச்சி காமிச்சிருந்தாலாவது நம்ம மீனை பார்த்துருக்கலாம். பரவாயில்ல, வீடியோக்காண்டி அவர் நிப்பாட்டி இருந்தாராம், போயிடுச்சு. ஃபாலோ வந்துச்சு, எடுத்துட்டு லூரு மறுபடி போட்டா மறுபடியும் ஃபாலோ வரும். ஆனா இப்போ நீங்க கேமரா ரெடி ஆகுது, நீங்க வந்துட்டீங்கன்னா மீன் வர மாட்டேங்குது. ஆமா, மேல எங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஐயோ, பார்க்கலாம், இருங்க இன்னொரு 5 ட்ரை. ஓகே. ஒரு மீனுக்கும் அதே மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம வந்து அது வந்து சகாயிட்ட ஃபுல்லா கத்துக்கிட்டு தான் வரணும். தூக்கி எறிய முடியாது. ஃபுல்லா செடி மரங்கள் இருக்கனால தூக்கி எறிய முடியாது. ஏன்னா நான் மிஸ் பண்ண இல்லையா? ஆமா, மிஸ் பண்ணும்போது மீன் என்னை பார்த்துச்சுனாக்கா மறுபடியும் அடிக்காது. ஸோ பார்க்க நான் அது பார்த்துச்சேனான்னு தெரில. ஃபாலோ வந்துச்சு, தூக்கிட்ட ஊர் மேலே இதுக்காக போயிடுச்சு. பக்கத்தில் வந்துட்டு திரும்பி இங்கே திரும்பி இப்படி போயிடுச்சு. ஸ்லோவாக தான் போயிடுச்சு. எக்ரி நல்லா போடல, பயந்து நல்லா ஓடல. மெதுவா. ஸோ அடுத்த
ஸ்பாட்டுக்கு போவோம். நெக்ஸ்ட் ஸ்பாட் இன்னும் எவ்வளோ தூரம் என்னை கூட்டு போகிறப்பிள்ளைன்னு தெரில. காலையிலேருந்து ஃபஸ்ட்டு டாப்பே பயங்கரமான இடம். 2 ஸ்ட்ரைக் மிஸ்ஸு. பிடிப்போம் இன்னைக்கு இருக்கு. இனிமேல் தான் ஆரம்பம் இருக்கு. அப்புறம் அந்த லைன் இல்லைங்க, இந்த லைன் அந்த லைன் இல்லைங்க. ஸோ கைஸ் இங்கே இல்லை தண்ணி. நான் இங்கே உக்காந்துன்னு சாப்பிட்டு இருந்து வீடியோ பண்ணேன். ஸோ இங்கே வந்து ஒரு அடி தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது. தண்ணி கூடிடுச்சு. இப்படி போங்க, அப்படியே போங்க மேலே. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்திருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. அதனால் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த காட்டுக்குள்ளே இருந்து சாப்பிட்ற சாப்பாடும் ஒரு தனி வித அனுபவம் தான் சொல்லலாம். சகாயோடு இருக்கேன் நான். நம்ம ஃபிஷிங் இனிமேல் தான் தொடங்க போகிறோம். இது வரைக்கும் பண்ணியாச்சு. இனி அடுத்த ஃபிஷிங் சாப்பிட்டுட்டு ஒரு சரியான சாப்பாடோடு உட்காந்துருக்கோம். என்ன சகாய்? ஆமாம், கரெக்ட். ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நம்ம இப்போ அடுத்தடுத்து நம்ம போக போகிறோம். அதனால் எனர்ஜியாக இப்போ சாப்பிட்டுட்டு களம் இறங்க போகிறோம் உள்ள. ஹெவி அடிங்க தான். ஹெவி இனி வந்து ஹெவி அடிதான்னு சகாய சொல்கிறாப்புல. மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாப்பாடு வாங்கியிருக்கேன், அவங்க பிரியாணி வாங்கியிருக்காங்க, நான் சப்பாத்தி வாங்கியிருக்கேன். ஒயிட் ரைஸு, சிக்கன் கறி. நானும் சப்பாத்தி சிக்கன் கறி தான். அதுவும் ஒரு காட்டுக்குள்ளே நம்ம சாப்பிட்ற அனுபவம் வந்து சரியான அனுபவம் தான் உண்மைக்கு. இது வந்து மெயின் என்ன தெரியுமா, காட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றது தப்பு இல்லை. நம்ம வாங்கின அந்த பொருள் வந்து இங்கே போட்டு போகக்கூடாது. ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, கவர்லாம் அதெல்லாம் க்ளீனாக பார்த்து வச்சிடணும். இல்லைனாக்கா நம்ம திரும்ப எத்தனை போய்ட்டு சிட்டிக்குள்ளே போட்டுடலாம். கண்டிப்பாக ஏதாவது டஸ்ட்பினில் போடலாம். ஆமாம், அது சொன்னதும் கரெக்டான விஷயந்தான். நம்ம காட்டுக்குள்ளே கண்டதை நம்ம தூக்கி போட்டு போகக்கூடாதுன்றாப்புல. உண்மைதான். அது நம்ம இங்கே இருக்கிற இதை வந்து நம்ம காப்பாற்றுறது தான். நம்ம எதையுமே அழிக்கக்கூடியது இல்லை, நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றுறது தான். இன்றைய அனுபவம் உண்மைக்கே சூப்பராக இருக்குது. பார்ப்போம். இனி அடுத்தடுத்து சாப்பிட்டுட்டு அடுத்து நம்மளோட வேட்டை ஆரம்பிக்கும். அங்கே பார்ப்போம் களத்தில் எப்படின்னு. உங்களுக்கு கூட்டின்னு போகிற பாதை ஒரு கிளிப்பிங் போட்டு விட்டுருங்க. கண்டிப்பாக. எத்தனை வாட்டி விழுதோம்? நேற்று விழுந்ததெல்லாம் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுக்கு என் கணிப்பு வந்து 4 தடவை விழுந்து எனக்கு கை காலெல்லாம் ரத்தம் அதெல்லாம் காமிக்கல. ஏன்னா நான் முதல்ல போவேன். நான் முதல்ல போய் எங்கே விழுவுறனோ அங்கத்துலேருந்து நான் 3 பேர் எஸ்கேப் ஆகிட்டு க்ளீனாக வருவாங்க. அந்த மாதிரி அடுத்தடுத்து இருந்துச்சு. நேற்று வந்து எல்லா பேரும் விழுந்து தான் போனோம். ஏன்னா கொஞ்சம் டஃப்பான இடம் தான் இது. அப்படின்றப்போ கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது. இருந்தாலும் ஒரு சூப்பரான அனுபவம். நல்ல அனுபவம். ஓகே, பார்ப்போம்.